ஹலோ, இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா வந்து பிகினர் எக்ஸசைஸ்ல வந்து 3வது வீடியோ. பான் பிளேன் பேர் நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் ஸ்கொயர் நேம் நீங்க நல்லா வந்து பார்த்துட்டீங்க, சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா பீஸ் பிளே. பீஸ் பிளே நான் எல்லா பீஸையும் வந்து அடுக்கி வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி அடுக்கி வச்சனோ அதே மாதிரி உங்க குழந்தைகளை அடுக்கி வச்சு ஒவ்வொரு பீஸையும் 5 டைம்ஸ் ஆடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸையும் 5 டைம்ஸ் பீஸ் பிளேல நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க குழந்தை இந்த பீஸ் ஆடும், அந்த பீஸ் ஆடும். அதாவது இந்த பீஸ் பிளேல இப்ப இந்த மாதிரி இருக்கும், அடுக்கி இருக்கும். ஆக்சுவலா நல்லா கவனிச்சுக்கோங்க. உருவத்தை மட்டும் வச்சு நான் வந்து விளையாட சொல்லுவேன். அடுத்து நைட்டை மட்டும் வச்சு விளையாடணும். எல்லாத்தையும் 5 டைம்ஸ் விளையாடுறத பூரா எழுதணும். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க வந்து ஃபுல்லா 5 டைம்ஸ் நீங்க வந்து விளையாடி இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. முடிச்ச பிறகு யூ ஹவ் டு சப்மிட். நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்ககிட்ட நீங்க சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பண்றது கரெக்டா தப்பான்னு எங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். உங்க குழந்தை கரெக்டா ஆடுதா இல்லையா? சரிங்களா? உங்க வேலை என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைகளை இந்த வீடியோ முன்னாடி உட்கார வைக்க வேண்டியதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது பான் பிளே. நல்லா கவனிச்சுக்கோங்க. பான் பிளே. பான் பிளேனா இதான் 3வது எக்ஸசைஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. பான் பிளே நல்லா பாருங்க. பான் பிளே. பான் பிளேனா என்ன அர்த்தம்னா, செகண்ட் ரேங்க்ல மட்டும் நீங்க வந்து அரேஞ்ச் பண்றீங்க. இப்ப இந்த பான் எதுல இருக்குன்னா A2ல இருக்கு. இது B2, இது C2, இது D2, E2ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்கொயர்ல இருக்கு. இப்ப இந்த பானை நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பானை கடைசி கொண்டு போங்க. கடைசி கொண்டு போன பிறகு அந்த பானை ரீப்ளேஸ் பண்ணிருங்க வித் சம் அதர் பீஸ் எக்ஸப்ட் கிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க குழந்தைகளை இந்த இதை நல்லா பார்க்க சொல்லுங்க. திருப்பி திருப்பி பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா குழந்தை இந்த எக்ஸசைஸ் வந்து யூகேஜில இருந்து பண்ணலாம், அழகா பண்ணலாம். நான் சொல்ற 5 எக்ஸசைஸ் முடிச்சுட்டா ஓகே. சரிங்களா? உங்க குழந்தை இல்லீகல் ஆடாது. ஆனா ஃபாஸ்ட் மேட்ச் ஆட வைக்க கூடாது. எடுத்தோன்னு ஃபாஸ்ட் ஆடு அப்படிலாம் ஆட வைக்கணும். ஸ்லோ மேட்ச் ஆட வைக்கணும். அப்போ உங்க குழந்தை இல்லீகல் பண்ணாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நான் ஒரு ரேட்டிங் டோர்னமெண்ட்ல வந்து இது ஒரு சாதா டோர்னமெண்ட்ல நான் வந்து ஆர்பிட்ரா இருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல். டைம் கம்மி. பாத்தீங்கன்னா 80 இல்லீகல் பண்றாங்க. ஒரு கேட்டகரியில 80 இல்லீகல். இதே இந்த ரேட்டிங் டோர்னமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா யாரும் இல்லீகலே பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ஸ்லோவா விளையாடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ உங்க குழந்தைகளை ஸ்லோவா ஆட பழக்குங்க. ஸ்கோர் ஷீட் எழுதி ஆட பழக்குங்க. அப்போ ஒரு தடவை பண்ண தப்போ இன்னொரு தடவை அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பான் பிளேக்கு போவோம். நல்லா பாருங்க. பானை மட்டும் அடுக்கணும். செகண்ட் ரேங்க்ல அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சாப்பா எல்லா பேரும்? ஸ்டூடெண்ட், ஆர் யூ ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பானை மட்டும் வச்சுக்கலாம். A2ல பான் இருக்குல்ல, இந்த பான் A2 பான். A2 பானை இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் பான் ஒரு ஸ்டெப் இல்லாட்டி 2 ஸ்டெப் போகும். அதுக்கப்புறம் ஏரியா தாண்டி இருச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகும். நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப நான் இதை விளையாடுறேன். நல்லா பாருங்க. இந்த பானை நான் வந்து இப்ப 2 ஸ்டெப் விளையாடுறேன். நான் நினைச்சா ஒரு ஸ்டெப் கூட விளையாடலாம். சரிங்களா? இப்ப நான் 2 ஸ்டெப் விளையாடும். உங்க ஏரியாக்குள்ள விளையாடுறப்ப 1 ஸ்டெப் 10 ஸ்டெப். இங்க பாருங்க, எல்லா பானையும் நீங்க வந்து ஆடாதீங்க. இப்ப நீங்க வந்து லேர்னிங் ஸ்டேஜ் பாத்துக்கோங்க. இப்ப நான் எங்க ஆடி இருக்கேன்? A4. நல்லா பாருங்க, A4ல வச்சிருக்கேன். சோ நான் A4 நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். A4 அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். பானுக்கு முன்னாடி பீங்கிற சிம்பிள் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த பானை இங்க விளையாடுறேன். எங்க விளையாடி இருக்கேன்? A5. கரெக்டா? அப்ப A5 தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. பீஸ்களுக்குலாம் அதோட பேரை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும். B விளாண்டா B போடணும், R விளாண்டா R போடணும், N விளாண்டா N போடணும், இப்ப Q விளாண்டா Q போடணும், K விளாண்டா K போடணும். ஆனா இதுக்கு ஸ்கொயர் நேம் மட்டும் எழுதினா போதும். இப்ப நான் எங்க வச்சிருக்கேன்? A5. நல்லா கவனிச்சுக்கோங்க. A5. இப்ப நான் விளையாடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? நான் சொல்லி கொடுத்த பிறகு உங்க போர்டுல பான் மட்டும் அடுக்கி நீங்களாம் விளையாடணும். விளையாடுறப்ப ஸ்கோர் ஷீட் எழுதணும். அதுதான், அதுக்குதான் நான் வந்து சொல்லி தர்றேன். எழுதி முடிச்ச பிறகு எங்கிட்ட சப்மிட் பண்ணணும். கரெக்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. வீட்லயே கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. யூ ஹேவ் டு சப்மிட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க
எங்க வச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். எப்படி நான் எழுதணும் சொல்லுங்க. A6 எழுதுறப்ப ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுங்க. A6. இப்ப பாருங்க இங்க வேற உடனே நான் என்ன பண்ண போறேன் எழுதுறேன் பாருங்க. A7. இப்ப இங்க விளையாடிட்டேன் A8. இப்ப என்ன பண்ண போறேன்னா இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேரு பான் ப்ரமோஷன். இப்ப இந்த பானை எடுத்துட்டு எந்த கையில பான் எடுக்கிறோமோ அதே கை தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். Q வச்சுட்டேன். நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப என்ன எழுதுறேன்னா A8 பக்கத்துல நான் Qன்னு போட்டேன். நல்லா பாருங்க. A8 பக்கத்துல நான் Qன்னு போட்டேன். அப்ப என்ன அர்த்தம் A8 எதா மாறிடுச்சு Qவா மாறிடுச்சு. நல்லா இருக்கா பானை எக்ஸசைஸ்? சூப்பரா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ரஷ்யன் மெத்தட். ஆக்சுவலா அவங்க வந்து ஒவ்வொரு பீஸா தான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எழுதாம ஆட மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. வர்ற அங்க வந்து ரஷ்யன் ஸ்கூல் இருக்கு. அங்க உள்ள ட்ரைனிங் தான் நான் சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றாங்க. சரிங்களா? சீக்கிரமா இல்லீகல் இல்லாம ஆடலாம். இப்ப அடுத்து இதுக்கு இந்த பானை இங்கேயும் அடிக்கலாம், இங்கேயும் அடிக்கலாம். நான் இங்க விளையாடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் 1 or 2 ஸ்டெப். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்துதான் ஒரு ஸ்டெப்பா போகணும். பான் கிராஸ்ல போகக்கூடாது, பேக்வேர்டு வராது, லெப்ட் ரைட் போகாது. இங்க பாருங்க, இப்ப ரூக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், லெப்ட், ரைட்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. ஃபார்வேர்ட்ல 2 ஸ்கொயர், பேக்வேர்ட்ல 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிங்குக்கு ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், லெப்ட், ரைட்டு, இந்த கிராஸ் எல்லாமே இருக்கு. ஆனா பானுக்கு ஒன்லி ஃபார்வேர்ட். கட் பண்றப்ப மட்டும் ஃபார்வேர்ட் கிராஸ். அது நம்ம அடுத்த எக்ஸசைஸ். இதை மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். B3. யூ ஹவ் டு ரைட் B3. நல்லா கவனிச்சுக்கோ. B3. இப்ப இங்க போச்சுன்னா என்ன எழுதணும்? B4. நல்லா பாருங்க. B4. இதே மாதிரி என்ன பண்ணணும்? இதை கடைசி வந்து கொண்டு போகணும். ஒரு ஸ்டெப்பா தான் போகணும். இங்க இருந்து you have to go and write. You can replace it anything except king. இங்க போன பிறகு நீங்க ரூக் எடுத்துக்கலாம், என்னன்னா எடுத்துக்கலாம். ஆடிடலாமா? பான் எக்ஸசைஸ் சிம்பிளா இருக்கா, கஷ்டமா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி. திருப்பி ஆடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து கொண்டு போகணும். இந்த C2 பானை கொண்டு போகணும், D2 பானை கொண்டு போகணும். இது எக்ஸசைஸ், பான் எக்ஸசைஸ். கரெக்டுங்களா? பான் மட்டும் வச்சு பண்றது. இப்ப அடுத்ததா பான் கட்டு. நாங்க தர்ற ஷீட்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸ்கொயர் நேம், பீசஸ் பிளே, 3வது எக்ஸசைஸ் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸசைஸ் பாக்குறப்ப அந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. இது பாக்குறப்ப உங்களுக்கு